தமிழ்நாடு நிதி நிலைமை வெள்ளை அறிக்கையை படிச்சா தான் உங்களுக்கு புரிய போறதா, கெட்டு போயிருக்கு, நாசமா போயிருக்கு அப்படின்னுட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடன் மேல கடன் வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நாளைக்கு நீங்க திவால் ஆக போறீங்க. 2021 டிஎம்கே கவர்மெண்ட் வந்திருந்த போதும் வெள்ளை அறிக்கை சப்மிட் பண்ணாங்க. அதுவும் அந்த நிதி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தான் சப்மிட் பண்ணாரு. 122 பக்கம் உள்ள அந்த வெள்ளை அறிக்கை கிட்டத்தட்ட 107 பேஜஸ்ல உங்களுக்கு அந்த மெட்டீரியல் இருந்தது, மேட்டர் இருந்தது. கடனுக்கு மேல கடன் வாங்கி குமிச்சது யாருடான்னு கேட்டோம்னா டிஎம்கே. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட் செலவு பண்ணணும், ரோடு போடணும், மின்விளக்குகளுக்கு போடணும், குடிநீர் வசதி பண்ணி கொடுக்கணும், எல்லாத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பானா? உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு இருப்பானா? நீங்க கொடுக்க வேண்டிய கடனை விட வாங்குற கடன் கம்மியா இருக்கு. அப்போ கடன் ஏறிக்கிட்டே தானே போகும். iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் வாசுதேவன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். தமிழக அரசின் வெள்ளை அறிக்கையானது இன்னைக்கு வெளியாகிருக்கு. நிதி அமைச்சர் மரியவுசன் அவர்கள் அதை சொல்லியிருக்காரு, பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு சார். அதாவது தமிழ்நாடு வந்து ஒரு முதியோர் மாநிலமா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகளும் வைத்திருக்காரு கடந்த திமுக அரசு மேல. இந்த வெள்ளை அறிக்கையில நீங்க என்ன பார்த்திருக்கீங்க? பல தகவல்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க சார். முதல்ல வெள்ளை அறிக்கை என்றால் என்ன சார்? வெள்ளை அறிக்கைன்னா ஒண்ணும் இல்லை, அது இங்கிலீஷ்காரங்க காலத்துல ஆரம்பிச்சிருந்தது. ஒயிட் பேப்பர் சப்மிட் பண்றோம் அப்படிம்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரம், ஒரு தீய சமாச்சாரம் நடந்திருக்கு அப்படி இல்லைன்னு சொன்னா வேற ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி பண்ண வேண்டும், விசாரணை பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கும் போதெல்லாம் அது ஒயிட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரிட்டிஷ் காலத்துல ஆரம்பிச்ச அந்த பழக்கம். இந்தியா சுதந்திரம் வாங்கின பிறகு இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் பயன்பட்டுருக்கு. ஸோ வெள்ளை அறிக்கை கொடுக்குறாங்களா அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? யாராவது தப்பு பண்ணியிருக்கிறாங்க, நிர்வாகத்தை தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கே ஏதாவது ஆபத்து வரலாம் அப்படின்னு அவங்க பயப்படுவாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்டேட் ஆஃப் தி கவர்மெண்ட், ஸ்டேட் ஆஃப் த ஃபைனான்ஸ், அதாவது இன்னைக்கு நிதி நிலைமை இப்படி இருக்கு, இன்னைக்கு பொருளாதார நிலைமை இப்படி இருக்கு. இப்பெல்லாம் சர்வே ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆய்வறிக்கைம்பாங்க, சர்வே ரிப்போர்ட் அப்படிம்பாங்க. அதே மாதிரியான ஒரு சமாச்சாரம் தான் அந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது. இந்த கவர்மெண்ட் வந்த உடனே அங்கே வெள்ளை அறிக்கை சப்மிட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக 20-25 நாள்ல, ஒரு மாதத்துல சப்மிட் பண்ணிட்டாங்க. 25 நாள் கூட அதில் 10, ஆமாம் ஓகே 30 நாள் ஆயிருக்குன்னு வச்சுங்க, சப்மிட் பண்ணிட்டாங்க. 2021 டிஎம்கே கவர்மெண்ட் வந்திருந்த போதும் வெள்ளை அறிக்கை சப்மிட் பண்ணாங்க. அதுவும் அந்த நிதி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தான் சப்மிட் பண்ணாரு. 122 பக்கம் உள்ள அந்த வெள்ளை அறிக்கை கிட்டத்தட்ட 107 பேஜஸ்ல உங்களுக்கு அந்த மெட்டீரியல் இருந்தது, மேட்டர் இருந்தது. பாக்கி 15 பக்கங்கள்ல உங்களுக்கு டேபிள் போட்டிருந்தாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு 20 ஸ்லைடு போட்டு காமிச்சாங்க இன்னைக்கு டிவியில. நான் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இதுல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு நிதி நிலைமை வெள்ளை அறிக்கையை படிச்சா தான் உங்களுக்கு புரிய போறதா, கெட்டு போயிருக்கு, நாசமா போயிருக்கு அப்படின்னுட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு நம்ம எல்லாருக்குமே முன்னாலேயே தெரியும் தமிழ்நாட்டு நிதி நிலைமை ரொம்ப விளிம்புல வந்து நிக்குது. அதாவது கடன் மேல கடன் வாங்கி குமிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நாளைக்கு நீங்க திவால் ஆக போறீங்க. நான் வந்து உங்க வீட்டு கதவை தட்டுவேன், கடன் கொடுமா அப்படின்னு, வாபஸ் கொடுமான்னு கேட்பேன். நீங்க வீட்டை விட்டு ஓடி போயிடுவீங்க. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு கோர்ட்ல போயிட்டு நான் திவால் ஆயிட்டேன், இனிமே இந்த கடன்காரர்களுக்கெல்லாம் என்னால கடன் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறமா இன்சால்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிலை வந்துடுச்சு சொன்னா இன்சால்வெண்ட் ஆயிடுவாங்க, திவால் ஆயிடுவாங்க. இப்போ திவால் நோட்டீஸ் கொடுப்பீங்க நீங்க. அந்த திவால் நோட்டீஸ் படி நான் வந்து உங்களுக்கு 100 ரூபா கடன் கொடுத்துருக்கேன்னு சொன்னா கோர்ட்டு சொல்லும் நீ 22 ரூபா வாங்கிக்க, வாய் மூடிட்டு போ அப்படிம்பாங்க. நான் 22 ரூபா வாங்கிக்கிட்டு 78 ரூபா தொலைஞ்சு போச்சு நஷ்டம் சொல்லிட்டு நான் கணக்குல எழுதிடுவேன். இப்படிதான் நடக்கும். அதாவது ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்னைக்குமே வந்து ஃபெயில் ஆகக்கூடாது. வெனிசுவேலன் கவர்மெண்ட் ஃபெயில் ஆச்சு, ஈராக்ல அதே ப்ராப்ளம் ஆச்சு. இது மாதிரி பல நாடுகள்ல பிரச்சனைகள் ஆகிட்டு இருந்திருக்கு. அதாவது கவர்மெண்ட்ல ஒரு கேரண்டி கொடுக்குறான் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த இது கூட கேரண்டி, உத்தரவாதம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் கடைசியில, பாருங்க நீங்க. அதாவது கவர்மெண்ட் கேரண்டி கொடுத்துருக்கு, இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இவ்வளவு இந்த வேலையை அவங்க பண்றதுக்கு நாங்க வந்து உத்தரவாதம் கொடுக்கிறோம். கிரெடிட் கேரண்டி அப்படிம்பாங்க, லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படிம்பாங்க.
ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் உத்தரவாதம் கொடுத்துருக்கு சொன்னப்ப நம்ம ரூபாய் நோட்டு கூட அப்படித்தானே, ஐ ப்ராமிஸ் டு பே அப்படித்தானே வருது. அது உத்தரவாதம் தானே. நாளைக்கு நீங்க 10 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு கடையில வாங்கினீங்க, பொருள் வாங்கினீங்கன்னு சொன்னா அவன் பொருள் கொடுக்கணும். கொடுக்க மாட்டேன், இது செல்லாது, வேஸ்ட், கிழிச்சு போட்டான்னு சொன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வெனிசுவேலா மாதிரி ஆயிடும். ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தது அது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு ஒரு அந்த அந்த உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய அந்த பவர் உண்டு. அந்த பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருது தமிழ்நாட்டுல. காரணம் என்னன்னு கேட்டோம்னா, அளவுக்கு அதிகமான கடன். நார்மலா நம்ம ஒரு குடும்பஸ்தர் வந்து ஒரு 20,000 ரூபாய் கொண்டாந்து வீட்டுல பெண்மணிக்கிட்ட கொடுக்குறாரு. 4 குழந்தைகளா இருந்தாலும் சரி, இல்ல 2 குழந்தைகளா இருந்தாலும் சரி, அப்பா அம்மா இருந்தாலும் சரி, மாமனார் மாமியார் இருந்தாலும் சரி, அந்த 20,000 ரூபாயில அந்த பெண்மணி குடும்பம் நடத்துவாங்க. ஏதோ கொஞ்சம் ஏத்த குறைச்சலுக்கு பக்கத்துல ஏதாவது வாங்கிக்குவாங்களா இருக்கும், இல்லைன்னா இவரே போயிட்டு அதை கடன் வாங்கி பண்ணுவாரா இருக்கும். ஆனா கடனுக்கு மேல கடன் வாங்கி குமிச்சது யாருடான்னு கேட்டோம்னா டிஎம்கே. கொரோனா பீரியட்ல 1 வருஷத்துக்கு மேல கிட்டத்தட்ட 15 மாசத்துக்கு பொருளாதாரம் முடங்கி இருந்தது. 7-8 மாசம் முழுக்க முடங்கி போச்சு. அப்புறமா 20%, 40%ன்னு கொஞ்சம் கொஞ்சமா பொருளாதாரம் வளர்ந்தது. அப்போ 1 வருஷத்துக்கு மேல உங்களுக்கு வந்து வருமானமே இல்லாத ஒரு காலகட்டத்துல நம்ம கடன் வாங்கினா நம்ம ஒத்துக்கலாம், பரவாயில்ல. ஆனா பொருளாதாரம் ஒட்டுமொத்தமா வளர்ந்து எழுந்திருந்து நின்று வளர்ச்சி பாதையில போன பிறகும் கூட உங்களுக்கு வந்து கடன் வாங்குறதுக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னா, தண்ட செலவு பண்றீங்கன்னு அர்த்தம். தேவையில்லாத செலவினங்களை ஏன்னா சொல்லியிருக்காங்க, மரியவசன் அவர்கள் சொல்லியிருக்காரு, கொரோனா காலத்தை விட இப்ப வருவாய் பற்றாக்குறைன்றது ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. வருவாய் பற்றாக்குறை மட்டும்தான் நீங்க சொல்றீங்க. நான் உங்கள்ட்ட அத வருமானம் ஏன் இன்க்ரீஸ் பண்ணலன்னு நான் கேட்கிறேன். அது வருமானம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகணும்? உங்களுக்கு வந்து 1000 கோடி ரூபாய், ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு வந்து டோட்டல் சேல்ஸ்ன்னு வச்சுங்க, 10% லாபம் இருக்குது. 2000 ரூபாய்க்கு நீங்க விற்பனை பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வருமானம் 200 ரூபாய் ஆகணும். 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய்னா 200 ரூபாய் ஆகணும், 150 ரூபாய் ஆகணும். 110 ரூபாய், 120 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்குது. 200 ரூபாய் வரவே இல்லை. அப்படின்னா எங்கேயோ வருமானம் வந்து அடிபடுதா இல்லையா? உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் வரலைங்கிறது தானே அர்த்தம். தமிழ்நாட்டுல எவ்வளவோ வளர்ச்சி இருக்கு, பொருளாதார வளர்ச்சி இருக்கு, விலைவாசி ஏற்றமும் இருக்கு. பொருளாதாரம் வளரும் போது ஆட்டோமேட்டிக்கலி எல்லா பொருட்களுக்கும் வரி இருக்கு, எல்லா சேவைகளுக்கும் வரி இருக்கு. நீங்க தானே சொன்னீங்க முதன்மை பொருளாதாரம் 11.67% growth அப்படின்ட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அன்னைக்கு சொன்னாரு. அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரியான வருமானம் இன்க்ரீஸ் ஆகணும் இல்லையா? வருமானம் இன்க்ரீஸ் ஆகல, செலவு மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. சரி, அந்த செலவுக்கு ஏத்த மாதிரியான கட்டமைப்புகள் பண்ணிருக்கீங்களான்னா அதுவும் கிடையாது. ஏன்னா உங்களுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கே நீங்க கடன் வாங்கிட்டு தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க குடும்பத்தை நடத்துறதுக்கே கடன் வாங்கினீங்கன்னு சொன்னேன்னா நீங்க குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்க போறீங்க? உங்களுடைய பிசினஸ், உங்க கணவனுடைய பிசினஸ்க்கு விரிவாக்கம் பண்றதுக்கு எப்படி நீங்க வந்து மூலதனம் போட போறீங்க? அதாவது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது நிர்வாக செலவு, நம்மளுக்கு டெய்லி சாப்பிட்ற செலவு அதெல்லாம் இருக்கு. கட்டுமான செலவு, கேபெக்ஸ் அப்படிம்பாங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிம்பாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட் செலவு பண்ணணும். ரோடு போடணும், மின்விளக்குகள் போடணும், குடிநீர் வசதி பண்ணி கொடுக்கணும். எல்லாத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பானா? உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு இருப்பானா? வெள்ள கால்வாய்கள் கட்டணும், இது போடணும், அணைகள் கட்டணும், தூர் வாரணும், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பணம் வேணும். இப்போ கடன் சுமையானது 10 லட்சம் கோடியை தாண்டி இருக்கு. வருவாய் பற்றாக்குறையானது வந்து பாத்தீங்கன்னா 78,000 கோடியே 324 கோடி இருக்கு சார், வருவாய் பற்றாக்குறை மட்டுமே. இதை எப்படி இப்ப தாவேக அரசு சரி செய்ய போகுது? இதை எப்படி ஈடுகட்ட போகுது? இதற்கான திட்டங்கள் என்னெல்லாம் வச்சிருக்காங்க, இந்த வருவாயை ஈட்டுறதுக்கான திட்டங்களா? நிதி அமைச்சர் வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டதான் அதை படிச்சாரு. அவர் தமிழ் ஒழுங்கா படிக்க தெரியாதுன்னு நினைக்கிறேன். தமிழ் பேசுறாரு தவிர, ஐ திங்க் அவர் தெலுங்கரா இருக்கலாம், தெரியாது எனக்கு. பட் பழனிவேல் தியாகராஜன் கூட அப்படிதான். ஏன்னா அவர் வந்து ஃபாரின் எஜுகேட்டட் அப்படிங்கிறதுனால தமிழ் படிக்க தெரியாம இருந்து அவருடைய தமிழை நாங்கள்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணோம். ஆனா இந்த நிதி அமைச்சருடைய தமிழை நான் கிண்டல் பண்ண விரும்பல. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாரு. அவருடைய முகத்தில் நேர்மை தெரிஞ்சது, சீரியஸ்னஸ் தெரிஞ்சது. அவர் 2 இடத்துல திருக்குறள், ஆரம்பத்திலையும் திருக்குறள், போகும்போதும் திருக்குறள் சொல்லிட்டு கிளம்புறாரு. அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து பண்ண முடியாதது அல்ல, அதாவது இதை வந்து சரி கட்ட முடியாததல்ல, சரி கட்ட முடியும், அதாவது மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. எப்படி பண்ணுவாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ரோடு மேப் போடுறாரு. இதுக்கெல்லாம் நீங்க வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்க அவசியமே கிடையாது.
10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கடன் இருக்கு. 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல இந்த பொதுத்துறை நிறுவனங்கள், முக்கியமா 3 சிவில் சப்ளைஸ், இது மின்சாரத்துறையில மட்டுமே 2,60,000 கோடி ரூபாய் கடன் இருக்கு. அதுக்கப்புறம் போக்குவரத்து துறையில கடன் இருக்கு. போக்குவரத்து துறையில இந்த கடன் ஏன் வருது அப்படின்னு கேட்டோம்னா, 1 கிலோமீட்டருக்கு வந்து 78 பைசா செலவாகுது, 78 ரூபா செலவாகுது 1 கிலோமீட்டருக்கு. ஆனா அவருக்கு வரவு வந்து 22 ரூபாய் தான். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி நீங்க புது பஸ்கள்லாம் வாங்க முடியும், புது பேருந்துகள் வாங்க முடியும், புது தொழிலாளர்களை நியமிக்க முடியும், ஆள் சேர்க்கை பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும். ஸோ அவர் என்ன, துறை வாரியாக, அதாவது 10 லட்சம் கடன் பிளஸ் ஒரு 3 லட்சத்துக்கு மேல பொதுத்துறை நிறுவனங்களுடைய கடன் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து அவ்வளவு ஆயிடுறது. அதாவது 13 லட்சத்துக்கு மேல ஆயிடுறது. அதே மாதிரி முதலீட்டு செலவினம் அப்படிங்கிறது, எஸ், முதலீட்டு செலவினம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. 13 பைசா தான் முதலீடு பண்றீங்க. நார்மலி என்ன, 100 ரூபா கடன் வாங்கினா 50 ரூபா நீங்க வந்து முதலீடு பண்ணீங்கன்னு சொன்னா அதுல இருந்து வருமானம் வரும். அதை வச்சு நீங்க அந்த கடனை அடைக்க முடியும். ஆனா நீங்க 87 ரூபா செலவு பண்ணிட்டு சாப்பிட்டு விட்டு 13 ரூபாயை தான் நீங்க அங்க முதலீட்டு கடன் தான் பண்றீங்க, முதலீட்டு செலவாக நீங்க பண்றீங்க. அப்போ உங்களுக்கு வந்து எப்படி அந்த கடனை திருப்பி அடைக்க முடியும்? நீங்க வாங்குற கடனை விட, நீங்க கொடுக்க வேண்டிய கடனை விட வாங்குற கடன் கம்மியா இருக்கு. அப்போ கடன் ஏறிக்கிட்டே தானே போகும். அதாவது நீங்க வந்து நீங்க கடன் வாங்கினீங்கன்னு சொன்னா அந்த கடன் தொகையை இறங்கணும்னு சொன்னா வட்டியோட சேர்த்து முதலையும் கட்டணும். நீங்க முதல் கட்டவே இல்லை, வட்டியை மட்டும் கட்டிக்கிட்டே போறீங்க, முதல் பாட்டு ஏறிக்கிட்டே போகுது. அப்போ யாரு அதை கொடுப்பாங்க? எதிர்கால சந்ததியினருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய கடன் தொகையா மாறாதா? அவங்க தலைமையில ஒரு சுமையா மாறாதா? அதான் அவர் சொன்னாரு, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே 1,27,000 ரூபாய் கடனோட தான் பிறக்குது. அந்த குழந்தை படிச்சு வளர்ந்து 20 வயசாகி வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வந்து ஒரு பொருளாதார பங்களிப்பு இருக்கும். அதுக்கு முன்னாலே அவனுக்கு இவ்வளவு கடன். அவன் 20 வயசுக்கு வளர்ந்து வேலைக்கு போகும்போது அவன் தலையில எவ்வளவு பெரிய கடன் நீங்க வச்சிருப்பீங்க அப்படின்னு நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இதெல்லாம் பயங்கரமான மோசடி. நிதி நிர்வாகத்துல டிஎம்கே கவர்மெண்ட் மாதிரி மிக மோசமான கவர்மெண்ட்டை நான் பார்த்ததே கிடையாது, எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. அவர் ஒரு 4 மாநிலங்களை அவர் கம்பேர் பண்றாரு, குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. எல்லா பேராமீட்டர்ஸ்லயும் இந்த 4ல தமிழ்நாடு கடைசி இடம். அப்ப நீங்க என்ன பெரிய வளர்ந்த மாநிலம், ரொம்ப சிறந்த மாநிலம், நிர்வாகம், நிதி நிர்வாகம் சீராக இருக்கிறது. என்ன நிதி நிர்வாகம்? நான் சொல்றேன் உங்களுக்கு, எவ்வளவு கடன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்கு, ஒரு சீலிங் இருக்கு. அதாவது எஃப்ஆர்பிஎம், ஃபைனான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் பில் அப்படின்னு ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அந்த ஆக்ட் படி உங்களுக்கு 3% தான் கடன் வாங்கலாம். அதாவது ஜிஎஸ்டி இல்லை, டிஜிபியினுடைய 3% தான் கடன் வாங்க முடியும். நம்ம தமிழ்நாடு இது ஜிடிபி, அதாவது மொத்த உற்பத்தி, அதுல 3% வாங்கலாம். இப்போ வந்து 3.7% வரைக்கும் இருக்குன்ட்டு அவர் சொல்றாரு. இது வந்து நம்மளுக்கு தெரியாம இருந்தது, நம்ம நினைச்சோம் இது கம்மியா தான் இருக்கலாம் அப்படின்ட்டு. பட் அதே மாதிரி இன்னொன்னு என்ன, ஒரு சில செலவினங்களை அவர் வந்து அக்கௌண்ட்ல போடல. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டரிம் பட்ஜெட் ஏப்ரல் மாசம் இன்டரிம் பட்ஜெட் போட்டாங்க இல்லையா, அந்த பட்ஜெட்ல வந்து சில செலவினங்களை தான் காட்டவே இல்லை. அந்த செலவினங்களையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இன்னும் கைமீறி போகுது இந்த பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிருக்கிறாரு. அதனால இவங்க இப்போ என்ன கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்க அப்படின்னா, ஒண்ணு, நிதி நிர்வாகம் சீர் செய்யணும். அது எப்படி நீங்க பண்ணுவீங்க? உங்களுக்கு நிதி நிர்வாகம்னா ஒண்ணுமே இல்லை மேடம், உங்கள்கிட்ட 10,000 ரூபாய் கொடுத்துருக்கேன், 10,000 ரூபாய்க்குள்ள நீங்க செலவு பண்ணணும், அவ்வளவுதான். 10,000 ரூபாய் செலவு பண்ண முடியுதா? இன்னொரு 10,000 ரூபாய் நான் கொடுக்க மாட்டேன், ஏதோ ஒரு 500 ரூபாய் கொடுப்பேன், ஏதோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அவ்வளவுதான் பண்ண முடியும். அளவுக்கு மீறி நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தா நீங்க 20 வரவு 8 செலவு 10, அதிகம் 2, கடைசியில் துந்தனான்னு சொல்லுவாங்க. ஒரு பாட்டு இருந்தது, பட்டாம்பழைய பாட்டு, நீங்களாம் பிறக்கல அப்போ. அந்த காலத்துல இருந்தே இந்த பிரச்சனை இருக்கு, அந்த காலத்துல இருந்தே இந்த பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுல. ஆல் இண்டியால அதே மாதிரிதான் இருக்கு. சோ உங்களுடைய வரி ஆதாரத்தை பெருக்கணும். அதான் அவர் சொல்றாரு, வரி ஆதாரத்தை பெருக்காம நீங்க பாட்டுக்கு மக்கள் நல திட்டங்களை வாரி வழங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அது மோசமான நிதி நிர்வாகம்.
வரி ஆதாரங்களை பெருக்கிவிட்டு அதுக்கப்புறமா நீங்க மக்கள் நலத்திட்டங்கள் போடுங்க. இந்த இவ்வளவு பணம் இருக்குது. ஆனா விஜய் உங்களுக்கு அவர்கள் இதை தெரியுமா? சரி செய்ய என்ன பண்ண போறாரு சார்? இருங்க. கடைசியாக நம்ம தமிழ்நாட்டுல உபரி பட்ஜெட் யார் போட்டது தெரியுமா? 1989 கருணாநிதி போட்டார். அவர் தான் போட்ட கடைசி அவர் போட்ட பட்ஜெட் தான் கடைசி வருவாய் அதிகமா இருக்கிற பட்ஜெட். செலவினம் கம்மி. இன்னைக்கு கூட உத்தரப்பிரதேசத்துல சர்ப்ளஸ் பட்ஜெட் தான் போடுறாங்க. எப்படி? இதை விட 3 மடங்கு பெரிய மாநிலம் அது. மத்திய அரசு அவங்களுக்கு எல்லாம் அள்ளி எல்லாம் கொடுக்கல. அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ ஜிஎஸ்டியில இந்த இதுபடி 15வது நிதி கமிஷன் படி எவ்வளவு போகுமோ அவ்வளவுதான் போகுது. யாருக்கும் எதுவும் ஜாஸ்தி கொடுக்கல, கம்மியாகவும் கொடுக்கல. அப்போ அவங்களால உபரி பட்ஜெட் பண்ண முடியும். அங்க டாஸ்மாக் கிடையாது. நீங்க டாஸ்மாக் கையில வச்சுக்கிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? மாநில அரசுக்கு வர வேண்டிய வருமானம் சரியா வரல. அதுக்கெல்லாம் அவர் 4 பாயிண்ட்ஸ் போடுறாரு. ஒன்னு டாஸ்மாக்ல அன்னைக்கே சொன்னாரு 35,000 கோடி ரூபாய் எங்களுக்கு வருமானம் இருக்கு. ஆனா அதே அளவு வருமானம் வரல என்று யார் சொன்னா? 2021 முதல் பட்ஜெட் போடும்போது பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரு, திமுக நிதி அமைச்சர். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதைத்தான் நாங்க கேட்கிறோம். அதனால தான் ஈடி வந்தது உங்க வீட்டுக்கு பின்னால ஈடி வந்த காரணம் அதுதான். கேளுங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நீங்களே சொல்றீங்க போக்குவரத்து துறையில வந்து அவ்வளவு கடன் இருக்கு திமுக ஆட்சியில. ஆனா விஜய் அவர்கள் இப்ப கொடுத்திருக்க வாக்குறுதியில பாத்தீங்கன்னா பெண்கள் மட்டும் இல்லாம ஆண்கள் அனைவருக்குமே வந்து நான் பேர்ல வந்து இலவசமா தரேன்ற மாதிரி பல வாக்குறுதிகளை இலவசமாகவே சொல்லியிருக்காரு. இப்ப இதெல்லாம் வந்து இன்னும் கடன் சுமை அதிகரிக்காதா சார்? இந்த கேள்வி நார்மலா எல்லாருக்குமே வர்றதுதான். அதுக்கு தான் நிதி அமைச்சர் ரொம்ப கிளியரா ஒரு வார்த்தை சொல்லிருக்கிறாரு. நலத்திட்டங்கள்ல எந்த தப்பு கிடையாது. நீங்க வருவாயை அதிகம் பண்ணணும், வராத வருவாயை வசூலிக்கணும். வருவாய் ஏய்ப்புன்னு இருக்குது இல்லையா, டாக்ஸ் எவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அதான் அவர் சொன்னார் இல்லையா, டாஸ்மாக்ல 1, 2வது பத்திரப்பதிவு, 3வது இது ஜிஎஸ்டி வருவாய், 4வது வந்து உங்களுக்கு வேற ஒன்று சொன்னார், மறந்து போயிட்டேன். இந்த 4 டிபார்ட்மெண்ட்லையும் நம்ம வந்து டைட்டன் பண்ணிட்டோம்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு வந்து நிறைய நிதி வரும். அந்த நிதி நான் என்ன சொல்றேன், நீங்க லாஸ்ட் பட்ஜெட் நீங்க பாருங்க, 3,25,00,000, அதுக்கு மேல 1 லட்சம் கடன் வாங்குறீங்க. இதுல மொத்தமாவே 20% உங்களுக்கு கமிஷனாவே போயிடுது. அதாவது கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் கமிஷனா போகுது. இன்னும் 1 லட்சம் கோடி ரூபாய் உங்களுக்கு வருமானம் வரல. கனிம வளம், ஃபார் எக்ஸாம்பிள், வீடு கட்டுறீங்க, எல்லா இடத்துலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு. மண் சப்ளை பண்றீங்க, ஸ்டீல் சப்ளை பண்றீங்க, சிமெண்ட் சப்ளை பண்றீங்க. ஆனா மாநில அரசுக்கு வருவாய் வரணுமா வேண்டாமா? ஸ்டீல் மேல ஜிஎஸ்டி இருக்கு, மணல் மேல ஜிஎஸ்டி இருக்குது. மணலை நீங்க வந்து தோண்டி எடுக்கிறதுக்கு வந்து கனிம வளத்துறை, சுரங்கத்துறைக்கு உங்களுக்கு இது கட்டணும், ராயல்டி கட்டணும். ஒண்ணுமே வரல. 50,000 கோடி வர இடத்துல 500 கோடி தான் வருது. 50,000 கோடி ரூபாய் வர வேண்டிய வருமானம் 500 கோடி ரூபாய் தான் வருது. இதுதான் நம்ம வந்து டிஎம்கே கவர்மெண்ட், அதுக்கு முன்னால் ஏடிஎம்கே கவர்மெண்ட்லையும் பார்த்தோம். இந்த மாதிரி வருவாயை அதிகரிப்பது, தேவையில்லாத செலவினங்களை குறைப்பது, இதைதான் அவர் சொல்லியிருக்காரு. எப்படி அவங்க குறைப்பாங்கிறது எனக்கு தெரியாது. இந்த 2 பண்ணினாலே போதும். ஒரு குடும்ப தலைவி எப்படி தன்னுடைய கணவனுடைய வருவாய்க்கு ஏற்ற மாதிரி குடும்பத்தை நடத்திக்கிட்டு போறாங்களோ அதே மாதிரி கவர்மெண்ட் நடத்த முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நம்ம நிதி அமைச்சர் இன்னைக்கு கொடுத்துருக்கிறான்னு பாக்குறேன். தேங்க்யூ. கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார். தேங்க்யூ.